இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில நீங்கள் அநேக நாட்களாய் ஜெபித்த காரியங்களுக்கு பதில் கிடைக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 66வது அதிகாரம் 19வது வசனத்துல இப்படியே சொல்லுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ரெண்டு விஷயத்த சொல்றார். எனக்கு கர்த்தர் செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்போ இவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்கும் இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கும் காரணமா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிகாரத்தோட 17வது வசனத்துல சொல்லுகிறார், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ரெண்டு விஷயத்த நான் பண்ண போது அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டா, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டானதுன்னு தாவீது சொல்றாரு. அப்போ அதுக்கு முன்பாய் 2 காரியங்களை நான் செய்ததுனால இது நடந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த 2 காரியம் என்ன அப்படின்னா, ஒன்று கூப்பிட்டேன். சங்கீதம் 66:17 கூப்பிட்டார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமா? கர்த்தரை நோக்கி ஜெப விண்ணப்பங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே எனக்கு இப்படி இருக்கிறீங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்றீங்களா? அப்படி நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த செய்தி உங்களுடையது, உங்களுக்கான பதில் வரப்போகிறது. முதல் காரியம், தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அதுக்கு பிறகு 2வது சொல்ற, என் நாவினால் அவர் புகழப்பட்டார். கர்த்தரை என் நாவினால நான் புகழ்ந்தேன், அவர் எனக்கு செய்த நன்மைகள். இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, இதற்காக நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். ஆனா ஆல்ரெடி என் வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள், நான் அவரை கூப்பிட்ட போது எனக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி. என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்தார். இதையெல்லாம் சொல்லி கர்த்தர் எனக்கு எவ்வளவாய் உதவி செய்திருக்காரு, அவர் எவ்வளவு அன்புள்ளவரா என் கூட இருந்திருக்கார், என் பாதையிலெல்லாம் கூட வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாவினால் புகழ்ந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் அப்படின்னால தாவீதோட ஞாபகம் தான் வரும். அவர் ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடிட்டே இருந்தார். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவரா இருந்தவர் அப்படியே ஒரு அரசன் ஆகிறது அப்படிங்கிறது யோசித்தாலும் நடக்காத ஒரு காரியம். அது நடக்கிறதுக்கு காரணம் இவர் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். நன்மையிலும் தீமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை அவர் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்ததுனால அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீக்ரெட்டை இங்க ரிவீல் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தரை எப்படி நோக்கி கூப்பிடுறோமா? இல்ல நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது நம்ம வாழ்க்கையில இருக்குதா? அநேக நேரத்துல ஜெபிக்கிற நாம் பதில் கிடைச்சது நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஜெபிக்கிறதுக்கு அநேக நாட்கள் எடுத்துக்கிறோம். அது நடந்துச்சுன்னா அப்படியே மறந்துடுறோம். அவ்வளவுதான், அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். அதுக்கு நன்றி சொல்ல மறந்துடும். நம்ம வாழ்க்கையில இதுவரை செய்த நன்மைகளை மறந்து போயிடும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்றோம்னா, நேற்று, அதுக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிற, இதுக்காக நன்றி சொல்லுவோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா தாவீது இதை தொடர்ந்து செய்தார். எனக்கு இன்னைக்கு ஒரு தேவை இருக்கிறது உண்மைதான், ஆனா எனக்கு எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறீங்க, அதனால உண்மை நான் புகழ்ந்து பாடுவேன், இந்த காரியத்தை நீங்க பாத்துப்பீங்க அப்படின்னு கம்ப்ளீட்டா ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட அவருடைய பிரச்சனைகளை கொடுத்ததுனால, அதனாலதான் அவர் சொல்ற, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்ம வாழ்க்கையிலும் நாம ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார், செவி கொடுப்பார். அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நாம செய்ய வேண்டியதுதான், அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறதுல தயங்கக்கூடாது, அதை தொடர்ந்து நம்ம செய்வோம். அதே நேரத்தில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கும் பொழுது இன்னும் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும். இந்த நாள்ல நீங்க மறந்து போகாதீங்க, கர்த்தரை கூப்பிட்டு உங்களுக்கு பதில் கிடைக்க போகிறது. இன்னும் துரிதமாய் உங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னா, அவர் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இன்னைக்கு இருக்கிற நெருக்கம் மாறி போகும், இன்னைக்கு இருக்கிற போராட்டங்கள் மாறி போகும். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காய் காரியங்களை திருப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி. எத்தனையோ சூழ்நிலையில நாங்கள் தயங்கி போய் நின்று விடுவோம் என்று நினைத்த நேரத்துல எல்லாம் தாங்கினீங்க, ஏந்தினீங்க, தப்பு வைத்தீங்க. இந்த நாளிலும் ஒரு ஜெப தேவையோடு, ஒரு மாற்றத்திற்காய், ஒரு விடுதலைக்காய் காத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. விடுதலைகள் சம்பவிக்கட்டும், வியாதிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில், கடன் பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, இப்ப பிரபுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சந்ததியை பிறப்பிக்கிறவர்களா, சந்ததியை உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதை ஒரு சந்ததி உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற நீர்தாமே, சகலத்தையும் திருப்புகிற நீர்தாமே, இப்பொழுதே சகலத்தையும் திருப்பி ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி. கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.